சென்னையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பல்வேறு முயற்சிகளை அரசு கையாண்டாலும் மக்களுக்கு அது பயனுள்ளதாக உள்ளதா என்பது கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. சென்னையில் மின்சார ரயில்களில் பயணிகளின் நெரிசலை குறைக்க சமீபத்தில் தெற்கு ரயில்வே குளிர்சாதன மின்சார ரயில்களை அறிமுகப்படுத்தியது. ஆனால் அதில் பயணிப்பவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. இதற்கு காரணம் என்ன, பயணிகளின் கோரிக்கை என்ன, பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சென்னையில் மக்கள் தொகை அதிகரிப்பால் வாகன பயன்பாடு அதிகரித்துள்ளதை கருத்தில் வைத்து கொண்டுவரப்பட்டதுதான் இந்த ஏசி மின்சார ரயில் திட்டம். கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நடைமுறைக்கு வந்த இந்த ஏசி மின்சார ரயில் சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு வழித்தடத்தில் 6 சேவையாக இயக்கப்பட்டது. கூடுதல் சேவைகள் வேண்டும் என்ற பயணிகளின் கோரிக்கையை ஏற்று 8 சேவையாக மாற்றி இயக்கி வருகிறது தெற்கு ரயில்வே. இருப்பினும் ரயில் கட்டணம் மற்றும் ரயில் இயக்கப்படும் நேரம் ஆகியவை பயணிகளுக்கு பயனளிக்கும் வகையில் இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் பயணிகள். ஃபேர் ஜாஸ்தியாக இருக்குது, பட் அட் த சேம் டைம் ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபேர் ஜாஸ்தியாக நம்ம ஒரு சைடு அக்செப்ட் பண்ணால் கூட ஃப்ரீக்வன்சி நிறையா இருந்ததுன்னா நம்ம எனி டைம் ஏறலாம் இறங்கலாம். இன்றைக்கே கூட நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு 4:30க்கு நம்ம போய் ரீச் ஆகணும்னு நினச்சி பார்க்கும்போது கரெக்டாக அந்த டைமுக்கு ஃப்ரீக்வன்சி இல்லை, 6:30க்கு தான் உங்களுக்கு ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கேப்பை அவங்க மினிமலைஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நம்ம வரணும் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு தான் இருந்தோம். பட் வந்ததுக்கப்புறம் ஏன் யாரும் வரவேற்பு கொடுக்கல அப்படின்னா, அதை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட கொடுக்கணும். நீங்கள் எடுத்த உடனே 105 அமௌண்ட் போட்டிருக்கீங்கன்னா அது கொஞ்சம் நார்மலான பீப்புளால் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. 35 to 60 தான் 5 ரூபா கொடுத்த இடத்துல 35 ரூபாங்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் ஜாஸ்தி தான். ரயில் டிக்கெட் விலை குறைந்தபட்சம் 35 ரூபாயில் தொடங்கி அதிகபட்சமாக 105 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டது. சென்னை கடற்கரையிலிருந்து கோட்டை, சென்னை பார்க், எழும்பூர் வரை 35 ரூபாயாகவும், மாம்பழம் வரை 40 ரூபாயாகவும் டிக்கெட் விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. இதேபோல் கிண்டி, பரங்கிமலை, திரிசூலம் வரை 60 ரூபாயும், தாம்பரம், பெருங்களத்தூர் 85 ரூபாயும், கூடுவாஞ்சேரி, பொத்தேரி 90 ரூபாயும், சிங்கப்பெருமாள் கோயில் 100 ரூபாயும், பரனூர், செங்கல்பட்டு 105 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் இருக்கிற வெயிலுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ட்ரெயின். அதுவும் எனக்கு ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னதுன்னா, இந்த காசு மட்டும் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்குது. அது கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா டெய்லி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மல் இது விட ஒரு 6 மடங்கு ஜாஸ்தி இந்த காசு. குளிர்சாதன மின்சார ரயில் இயக்கத்தினை வரவேற்பதாகவும், ஆனால் டிக்கெட்டின் விலை சற்று அதிகமாக உள்ளது எனவும் பயணிகள் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் கூட்ட நெரிசலை தவிர்க்க கொண்டு வந்துள்ள ரயில் 8 முறை மட்டுமே இயக்கப்படுவதால் வேலை முடித்து செல்பவர்கள், பள்ளி கல்லூரியை முடித்து ரயிலில் பயணிப்போர் ரயிலை பிடிக்க முடியவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். முக்கியமாக ரயில் நிலைய நிறுத்தங்களை அதிகப்படுத்தினால் அதிகப்படியான பயணிகள் பயணிப்போம் எனவும் தெரிவிக்கின்றனர். எனக்கு காலையில் ஆஃபீஸ் டைமிங் அதை 8:15க்கு ட்ரெயின் ஏறுற மாதிரி இருக்கும். நான் ஊரப்பாக்கம் வீடு. ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் அந்த டைம் தான் கிராஸ் ஆகும், ஆனால் ஊரப்பாக்கம் நிற்காது. அங்கே ஹெவி ரஷ் இருக்கும். எங்களுக்கு இன்கேஸ் அந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பிங் விட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் மேக்ஸிமம் செக்ரட்டேரியட், ஹைகோர்ட் ஸ்டாஃப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி ட்ரெயின் சர்வீஸும் இன்க்ரீஸ் பண்ணணும். இது ஃபாஸ்ட் ட்ரெயினாக இருக்குது. ஃபாஸ்ட் ட்ரெயினுன்றதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 ஸ்டாப்பிங்ஸ் ஆட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சர்வீஸ் அதிகமாக விடணும். ஏசி மின்சார ரயிலில் கட்டணம் 105 ரூபாய் வரை இருப்பதால் அதற்கு பதில் மெட்ரோ ரயிலை பயணிகள் பயன்படுத்துகின்றனர். அதேபோல் மெட்ரோவில் கட்டணம் சலுகை இருப்பது போல ஏசி மின்சார ரயிலிலும் கட்டணம் சலுகை கொண்டுவர வேண்டும் என்பதே பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் 8 சேவைகளை மட்டுமே வழங்கி வரும் தெற்கு ரயில்வே அரை மணி நேரத்திற்கு ஒரு சேவையும், நெரிசல் மிகும் நேரங்களில் 15 நிமிடங்களுக்கு ஒரு சேவையும் கொடுத்தால் பயணிகள் அதிகரிப்பார்கள். இதனால் 16 சேவையை வழங்கினால் பயனாளிகள் அதிகரிப்பதோடு அவர்களின் தேவையும் பூர்த்தி செய்யப்படும் என தெற்கு ரயில்வேவிற்கு மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.